இருக்கும் சிறுகாப்பியங்களை பற்றி பார்ப்போம். சிறுகாப்பியங்கள் 5ம் சமண காப்பியங்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் உள்ள சிறுகாப்பியம் சூளாமணி, கிபி 10ஆம் நூற்றாண்டு தோளாமொழி தேவர் இயற்றியது. இந்நூலை பதிப்பித்தவர் யார் என்றால் சி.வை. தாமோதரம் பிள்ளை. இந்நூலை பற்றிய குறிப்பு சிரவண பெலகொலா என்ற கல்வெட்டில் காணப்படுகிறது. இதனுடைய கதை ஆறுகத மகா புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சீவக சிந்தாமணி போல இதுவும் கொஞ்சம் காமச்சுவை மிகுதியாக கொண்ட ஒரு நூல் சூளாமணி. அடுத்து நீலகேசி, கிபி 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. குண்டலகேசிக்கு, அதாவது 50 காப்பியங்களாக ஒன்றாக இருக்கக்கூடிய குண்டலகேசிக்கு எதிராக தோன்றிய ஒரு நூல். ஆசிரியர் பேர் அறிய முடியவில்லை. 10 சருக்கங்களில் 894 செய்யுட்களை கொண்ட ஒரு நூல். உபய பாஷா சக்கரவர்த்தி வாமன முனிவருடைய திவாகர விருத்தி என்ற உரை கிடைத்திருக்கிறது. பயனூரில் பேய் உருவம் பெற்ற நீலி என்பவள் சமண மத பற்றினால பேய் உருவம் நீங்கிய வரலாறை சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த குண்டலகேசி. அடுத்து யசோதரா காவியம் 13ஆம் நூற்றாண்டு. ஆசிரியர் பேர் அறிய முடியவில்லை. 6 சருக்கங்களில் 330 பாடல்கள் கொண்ட ஒரு நூல். உத்தர புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. இசைதான் காமத்தை தூண்டக்கூடிய ஒன்று என்று செய்தியை சொன்ன ஒரு நூல் இந்த யசோதரா காவியம். அடுத்து 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டில் உள்ள சோழ காலத்தில் இருக்கக்கூடிய 2 காவியங்கள் சிறுகாப்பியங்களிலே இருக்கிறது. ஒன்று உதயனகுமர காவியம், 6 காண்டங்கள், 367 செய்யுட்களால் பாடப்பட்டது. ஒரு சிறப்பான நூல் அல்ல. அதேபோல் நாககுமர காவியம், இது 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 5 சருக்கங்கள், 170 விருத்த பக்களால் ஆகிய நூல். இதுவும் ஒரு சிறப்பான நூல் அல்ல. எனவே இந்த 5 சிறுகாப்பியங்களும் சமண காப்பியங்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டத்தில் இந்த சிறுகாப்பியங்கள் எழுதப்பட்டன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.